அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. மார்ச் 29ஆம் தேதி நம்ம வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் ப்ராக்டிஸ் செஷன் வந்து தொடங்குகிறோம். பெய்ட் இது. அதனை பற்றி தகவல் அறிந்து கொள்ள 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது முழுக்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த குறிப்புகள் வந்து உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம வந்துட்டு பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க போகிறது கிடையாது. வரைபடம் இருக்க போகிறது கிடையாது. ஒரே நேரத்தில் நம்ம வந்துட்டு எல்லா ஸ்கிரிப்டையும் எல்லா ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கையும் எப்படி பார்க்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து டெர்மினல் நீங்கள் வந்துட்டு டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ பார்க்கலாம். இந்த மாதிரி டெர்மினல் நீங்கள் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு ஒரே நேரத்தில் நமக்கு எல்லா ஸ்ட்ரைக்கும் சொல்ல முடியாது. நீங்கள் ஆட் பண்ண ஸ்ட்ரைக்கோட ஹை லோ ஸ்க்ரீன்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போது ஒரே நேரத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டெர்மினலில் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து வர்த்தகம் பண்ணுறதை நீங்கள் வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதனை பற்றி நீங்கள் தகவல் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலும் நீங்கள் 9842610908க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 22,578 வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. இது நியர்பை நேற்றைய ஹை அருகேன்னு சொல்லலாம். மார்ச் ஃபியூச்சரோட ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு 13ஆம் தேதி 22,615, 12ஆம் தேதி 618, 11ஆம் தேதி 592. அப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய ஹை அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு 22,618 அப்படிங்கிறது நமக்கு மார்ச் ஃபியூச்சரோட கடந்த 3 நாட்களோட ஹை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது உன்னிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நிஃப்டியோட நேற்றைய ஹை அப்படின்னு பார்த்தா ஸ்பாட்டோடது 22,558. இன்னைக்கு ஓப்பன் ஆகிற ரேட் அதுதான் இந்த வாரத்தோட வீக்லி ஓப்பனாக இருக்க போகுது. அப்போ இந்த வீக்லி ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓப்பனில் இருந்து தான் ஹை லோ க்ரியேட் ஆக போகுது. அப்போ இந்த ஹை ஓப்பன் டு ஹை ஓப்பன் டு லோ இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணி அதற்காக வந்துட்டு நீங்கள் ரேஞ்சை செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதுவான ஒரு ஸ்ட்ராட்டஜி அமையறக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். இதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறது தான் பவர். ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறது மார்க்கெட்டுக்கு பவர் கிடையாது. அப்போ எந்த மாதிரி க்ளோசிங் அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ உங்கள் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட லோ, அதே மாதிரி லாஸ்ட் வீக்கோட ஓப்பன், லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ், அதே மாதிரி திஸ் வீக் இப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆகுதோ அதை திஸ் வீக் இதோட ஓப்பன் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா ஓப்பனுக்கு கீழே இருக்காங்களாங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பீங்க. இங்கே நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் வந்துட்டு ஆப்ஷன் பையராகவும் இருப்பீங்க, ஆப்ஷன் செல்லராகவும் இருப்பீங்க. ஆனால் இங்கே ப்ரீமியம் அதிகமான பயன்பாடு ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக ஆப்ஷன் செல்லருக்கு தான் கொண்டு வரப்பட்டது. அப்போ ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க இந்த ஆப்ஷன் செல்லர் என்ன யோசிக்கிறாங்களோ அதுக்கு மாற்றி யோசிக்கணும். அப்போ தான் ஆப்ஷன் பையராக ஜெயிக்க முடியும். அப்போ இதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் வர்த்தகமே, நான் தினந்தோறும் ஆப்ஷன் வர்த்தகம் பண்ணுவேன் அப்படிங்கிறத விட உங்களுக்குன்னு ஒரு லாஜிக் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு பின்தொடரணும். அதை மட்டும்தான் பின்தொடரணும், வேறு பின்தொடரக்கூடாது. அதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முதல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், தொடர் ஆய்வு பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய சூட்சமே டிகே தான். இந்த டிகேவை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நிறைய பேர் வந்து மார்க்கெட்டுக்கு ட்ரெண்ட் சைடு ட்ரேட் பண்ணுவாங்க,
இன்னொருத்தர் ரிவர்ஸ் ட்ரேடு வந்து எதிர்பார்ப்பாங்க. எப்போவுமே ரிவர்ஸ் ட்ரேடு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடும் இருக்கும், ஒரு ஜாக்பாட் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரைட் மூமெண்ட்டாக ட்ரெண்ட் சைடு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஜாக்பாட் மூமெண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும், ஆனால் ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது சின்ன ப்ராஃபிட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுபோக நம்ம அட்டவணை என்ன மாதிரி போட்டியாளர் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அதற்கு முன்பு முதல் நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டோட ரேட் உங்களுக்கு தெரிஞ்சிடும், மந்த்லி ஃபியூச்சர் தெரிஞ்சிடும். வீக்லி ஃபியூச்சர் இல்லாமையே வீக்லி கான்ட்ராக்ட் நம்மளுக்கு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து வர்த்தமாகுது. அப்போ வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு அஸ்யூம் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட கால் புட் டிஃப்ரென்ஸ் ட்ரேட் நடந்துட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு கணக்கு. மேக்ஸிமம் உங்களுடைய ட்ரேட் புக்கு நிறையக்கூடாது, அதிகமாக நீங்கள் வந்துட்டு நம்பக்கூடாது, மார்க்கெட்டை நம்பக்கூடாது. உங்களுக்கு ஏற்ற ரிவார்டு என்ன, உங்களுக்கு ஏற்ற ரிஸ்க் என்ன, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஆர்ஆர்னு சொல்லுவாங்க. அப்போது இது வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் ஒரு லாஸ் ஏற்படுது அப்படின்னா லாஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. முதல் உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு அமைதா அப்படின்னு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அமையலைன்னா வெளியில் வந்துடுங்க. மீண்டும் அதே போல் ஒரு ஸ்ட்ராட்டஜி அமையும் போது தான் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டில் நீண்ட நாள் இருக்கும். ஆனால் இன்றைக்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இம்பேக்ட் பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதோட சக்ஸஸ் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். ஓவர் ட்ரேட் பண்ணி உங்கள் கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடும். அதனால் வந்துட்டு முக்கியமாக ட்ரேட் புக்கை நிறைக்காதீங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி அமையும் போது மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி அமையலை அப்படின்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் கேபிட்டல் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தான் இருக்கும். இப்போ இதோட கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் 13 ரூபா, 6 ரூபா ஆவரேஜ். அப்போ 135 ரூபா அப்படிங்கிறது ஏடிஎம் நமக்கு மீட்டிங் பாயிண்ட்டாக இப்போதைக்கு இருக்குது. இப்போது இந்த அமௌண்ட்டை நீங்கள் எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா 22,450 வரும்போது இதனுடைய கால் புட் கரெக்டாக 22,450 ஃபியூச்சர் வரும்போது, ஃபியூச்சர்னால் மந்த்லி ஃபியூச்சர் போயிடாதீங்க, இதுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அப்போ இது ஃபியூச்சர் கண்ணுக்கு தெரியாது, அஸ்யூம் பண்ணணும். அது எப்படின்னா இந்த கால் புட் 22,450 கால் புட் சேம் ஆச்சுன்னா அப்போ வீக்லி ஃபியூச்சர் 22,450 இருக்குன்னு அர்த்தம். இது என்ன விலைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அப்போ 135க்கு கீழே இருக்கிறாங்களா, 135க்கு மேலே இருக்கிறாங்களா? 135க்கு மேலே இருக்கிறாங்கன்னா அப்ரிஷியேஷன் மோட், 135க்கு கீழே இருக்காங்கன்னா டிகே மோடு. அப்போ மார்க்கெட் 22,500 வராங்கன்னா அதனுடைய கால் புட்டும் சேம் ஆகணும். அது என்ன விலைக்கு விற்பான்னா கண்டிப்பாக 135க்கு கீழே இல்லை 135க்கு மேலே கண்டிப்பாக இணையும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் அப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அப்போ முதல்ல இந்த 135ன்னு இப்போ இருக்கிறத முதல் எல்லாத்துக்குமே இதை அப்ளை பண்ணிவிடுங்க. 450 கால் புட், 500 கால் புட், 550 கால் புட், 600 கால் புட், அதேமாரி கீழே இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதற்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் அஸ்யூம் பண்ணிடலாம். இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் நமக்கு வந்து மீட் நடக்கும், அது சேம் ப்ரைஸுக்கு நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பெரிதாக யாரும் முன்னிறுத்தி பேசியிருக்க மாட்டாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நிறைய பேர் கடந்து போயிடுவாங்க. அப்போது மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த ஜோன், ஏன்னா இந்த ஜோனை தான் நமக்கு எக்ஸ்பைரியில் அட்ஜமனியாக முடியக்கூடிய ஸ்ட்ரைக்குக்கு 0 பாயிண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வந்து ஆப்ஷன் பையராக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பை பண்ணி ஹோல்டு பண்ணுறாங்க. அப்போ அதனால தான் என்ன ஆகுது, ஏன்னா இது 0 பாயிண்ட் ஆகுறது. இப்போ இந்த 22,400 ஸ்ட்ரைக் நேற்று மார்க்கெட் முடிஞ்ச இடம், இவங்களுக்கு கால் 140 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்பெரியில் இருக்கணும் அப்படின்னாலே மார்க்கெட் 22,540க்கு மேலே முடிஞ்சால் மட்டும்தான் இந்த 140 ரூபா கிடைக்க போகுது. நிறைய பேர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, 140க்கு வாங்கி 150க்கு கொடுத்துட்றாங்க. அப்போ இதை பற்றி லாஜிக் இங்கே தெரியாது, ஏன்னா அவங்க ப்ராஃபிட்டில் போயிடுவாங்க, அதை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் இந்த 140 ரூபாயை நீங்கள் ஹோல்டு பண்ணுனா மார்க்கெட் 22,540க்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. அப்போது இங்கிருந்து 140 பாயிண்ட் நமக்கு ஏறுறது
ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதற்கு மேலே ஏறுறது தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரப்போகுது அப்படிங்கிற விஷயம். ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து 140க்கு பை பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் மேலே போச்சுன்னா ப்ராஃபிட்டில் வந்துடுவாங்க, அது ப்ராப்ளமே இல்லை. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்கிறது. அதனால் இது புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதோட எட்ஜ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டா 22,400. அப்போ இவங்க 140 ரூபாய்னா 22,540. புட் ஆப்ஷன் 127 ரூபாய், 22,273 ரூபாய். இது வந்து எட்ஜ் பாயிண்ட். அப்போ மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு இதற்கு இன்பிட்வீனுக்குள்ளே இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, 22,540க்கு மேலே இருந்தால் ஒரு ஸ்ட்ராட்டஜி, 22,273க்கு கீழே இருந்தால் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது 540க்கு மேலே போயிட்டு நிற்க முடியாமல் இங்கே யூட்டர்ன் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை 22,273க்கு கீழே போயிட்டு நிற்க முடியாமல் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த மாதிரி பல ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது. இதையை வந்து நீங்கள் முன்னிறுத்தணும். அது போக இங்கே போட்டியாளராக என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த போட்டியாளரை நீங்கள் வந்துட்டு இது வேல்யூம் பேஸ்டில் இருக்குது. வேல்யூம் பேஸில் இருக்கும்போது இப்போ வந்துட்டு 22,000 to 22,500 அப்படிங்கிறது ஒரு தடுப்பாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதே வேல்யூ பேஸில் டேர்ன் ஓவர் எது அதிகமான டேர்ன் ஓவர் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இங்கே 22,500 கால் 500 புட் அதிகமானது டேர்ன் ஓவர், 22,400 கால் 400 புட் அதிகமான டேர்ன் ஓவர், அதுக்கப்புறம் 22,600 கால் 450 கால் அதிகமான வர்த்தகமாயிருக்காங்க. இங்கே 600 புட்டும் அதிகம். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு முக்கியமானது இந்த இடத்துல ஸ்ட்ரேடல் அப்படிங்கிறத தெரிஞ்சு. அப்போ 22,500 கால் புட்டுக்குள்ளே தான் இப்போதைக்கு கட்டுப்பாடாக இருந்திருக்கு. அப்போ இவங்களுடைய டேட்டாஸ் இப்போ நமக்கு வேணும். அப்போ 22,500 ப்ளஸ் 92, அப்போ 22,592. இவங்க 179 ரூபா, 180 மைனஸ் பண்ணால் 22,320. ரெண்டு பேர்த்தோட ஹை நியராகவே இருக்கிறாங்க. அதனால் 22,680, இங்கே 22,310. 87 நான் 310 போட்டேன். இங்கே லோ நமக்கு முக்கியம். அப்போ இவங்க லோனா 22,586, இவங்க 106 ரூபாய் அப்படின்னா 22,394. இந்த ஜோன் இதுதான் இவங்க கொடுத்துருக்கிற ஜோன். இன்றைக்கி என்ன அமையிறாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்க போது. அப்போ 22,500 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ள மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அடுத்தது ஆப்ஷன் செயினில் போயிட்டு நமக்கு இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த இம்ப்ளைடு வாலிட்டி வந்துட்டு ப்ராபபிலிட்டி தான் நமக்கு வந்துட்டு இதுன்ட்டில் இந்த மாதிரி குறைவாக நம்ம வந்துட்டு ஒரு 15, அதாவது 15க்கு மேலே 15க்கு கீழேங்கிற பேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஏன்னா மார்க்கெட்டில் ஸ்பீடு இருக்காது. அந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிவிடும்னா கன்சால்டேட் ஆகிட்டு ஸ்லோ டவுன் ஆகிடும். இந்த ஸ்லோ டவுன் ஆகும்போது ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்துட்டு ஏற்கனவே டிகேங்கிறது இருக்குது. அது வந்துட்டு இன்னும் ஸ்லோவாக இருக்கும்போது ஸ்லோ பாய்ஸ்னா டிகே ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும்னா ஆப்ஷன் பையருக்கு ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இதையும் விட்டு கவனிக்கணும். அதை விட இது வந்து இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டியாக இருக்குது. இந்த இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி இருக்கும்போது என்னென்ன தாக்கங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போது இந்த மாதிரி லோயர் இம்ப்ளைடு வாலிட்டி இந்த ஹையர் இம்ப்ளைடு வாலிட்டிங்கும் போது மார்க்கெட்டோட ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இந்த இவங்களுக்கு ஃபேவராக இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்கணும். இவங்களுக்கு ஃபேவராக இருக்கணும்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். அப்போ இது வந்து ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா இது இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி பற்றி நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சு மார்க்கெட்டை கணிக்கிறதுக்கு நீங்கள் முற்படலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.